நமச்சிவாய வாழ்க. இன்று விஜயதசமி என்று சொல்லக்கூடிய நாள். இந்த நாள் ஏன் வருது, இது ஏன் நம்ம கும்பிடணும், இன்னைக்கு நம்ம இறைவனை வழிபட்டா அந்த இன்றைய பூஜையை நம்ம செய்ததுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த தினத்தோட பேரே பார்த்தீங்கன்னா விஜயதசமி. விஜயம் அப்படின்னாலே, விஜய் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். ஜெயம்னாலே வெற்றி, அதான் விஜய தசமி. அப்போ வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ டெய்லி தானே நம்ம வெற்றி பெறுறோம், அன்னைக்கு மட்டும் ஏன் அதை கொண்டாடணும் அப்படின்னா, இன்று வெற்றிக்கு வித்திடும் நாள்னு அர்த்தம். வெற்றினா என்ன, நம்ம ஜெயிக்கிற அந்த வெற்றிக்கு நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம்ல, அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமது கோள்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோள்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் பூமியை ஒவ்வொரு விதத்தில் தீண்டும். இந்த 9 கோள்கள்ல இருந்து வர்ற ஆற்றல், இந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து வர்ற ஆற்றல் இந்த பூமியை தீண்டும் போது அன்றைய நாளில் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நம்ம அந்த நாளை பயன்படுத்தி சில விஷயங்களை செஞ்சோம்னா நமக்கு முழு வெற்றி அதில் கிடைக்கும். அப்படி வெற்றிக்கே வித்திடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அது விஜயதசமி தான். காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம சின்ன உதாரணமாக சொல்லணும்னா, விஜயதசமியை ஒட்டி ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கெல்லாம் அட்மிஷன் போடுவாங்க. அப்போ வெற்றிக்கு வித்திடும் நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப, கல்விதான் வாழ்க்கையில் வெற்றிக்கு வித்திடக்கூடிய அடிப்படையான விஷயம். அதனால் இந்த விஜயதசமி அப்படிங்கிற நாளில் நம்ம சுற்றி இருக்க கோள்கள் எல்லாமே அன்று யார் எதை நோக்கி, தன் வெற்றின்னு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி அன்று யார் தன்னுடைய காலை எடுத்து வைத்து அன்று இறைவனை வணங்கி அந்த வேலையை எதற்கு நம்ம எந்த நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதை செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த வெற்றி சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நம்ம விஜயதசமினா நம்ம மொத்தமாக என்ன செய்வோம், வீட்டில் இருக்க நோட்டு புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு கும்பிட்டுட்டு எனக்கு நல்லா படிப்பு வரணும் அப்படின்ட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, விஜயதசமி அன்னைக்கு நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் கார் வாங்குறதுக்கு மூலப்பணமாக இன்னையிலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து நான் சேர்த்து வைக்க போகிறேன், அதனால எனக்கு அந்த காரை நான் வாங்கலான் இருக்கேன். இல்லை நான் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன், ஒரு நல்ல இடமா அமைகிறதுக்கு முதல்ல விஜயதசமி அன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்கோ அதை எடுத்து முதல்ல வீடு வாங்குறதுக்கு நான் தனியாக பணம் சேர்க்க போகிறேன், அடுத்த விஜயதசமிக்குள்ளே நான் சொந்த வீடை வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முதல் ஸ்டெப்பை அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு எடுத்து வச்சோம்னா அன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு எதை நோக்கி உங்கள் எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சிங்களோ அதற்கான வழிமுறைகள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறி போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வீடு வாசல் காரு இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவை அனுபவிக்கணும். நான் இறைவனை நோக்கி போகிறேன், ஒரு ஆன்மீகத்தில் போகிறேன், ஏதோ ஒன்றுக்கு போகிறேன், அதுக்கான பயிற்சிகளாக தியான பயிற்சி செய்யலான் இருக்கேன், இல்லை ஒரு ஜபம் பண்ணலான்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு எதை செஞ்சாலும் இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் அதை ஆரம்பித்தீர்கள் என்றால் அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நிலை என்று எல்லா விதத்திலும் யார் எந்த மனநிலையிலிருந்து அதை அணுகுகிறார்களோ அவர்களுக்குள் எது வெற்றி என்று நினைக்கிறார்களோ அதை நோக்கி அந்த விஜயதசமி தினத்தில் எடுக்கிற நம்ம முயற்சி கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். சரி, எனக்கு எதுவுமே இல்லை, நானே சாமியாராக இருக்கேன், எனக்கு என்ன வெற்றி கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் என்ற ஒரு விஷயத்தை வெற்றி கொள்வது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அது வரைக்கும் நம்ம வெற்றின்னு சொல்கிறது சின்ன சின்ன இலக்காக நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஆனால் நம்மளுடைய மொத்த இலக்கு, நம்ம எதுக்காக பிறந்தோம், பல பிறவியாக பிறந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம எதுக்காக பிறந்தோம்னா, நான் என்ற இந்த ஆணவத்தை கடந்து நம்மை நாமளே தெரிந்து கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் இந்த நான் என்ற ஒன்று, நான் எனது என்ற போன்ற விஷயங்கள் தான் இருக்கு. அப்போது நான் என்னை வெற்றி கொள்ள வேண்டும். என் மனசு எங்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அது வழியெல்லாம் போகக்கூடாது, என் ஆசைகள் என்னை எப்படிலாம் கொண்டு போதோ அதில் எல்லாம் அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அதை கடந்து நான் என்னை நானே வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அதை விஜயதசமி அன்று செய்தீர்கள் என்றால் அது முக்தியும் கொடுக்கும். அப்போ சாதாரண ஒரு குழந்தை லெவல்லேருந்து ஒரு பொம்மை வேணுங்கிறதுலேருந்து, அடுத்து எனக்கு லவ் பண்ணுற பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிறதுலேருந்து, அடுத்து ஒரு கார் வாங்கணுங்கிறதுலேருந்து, ஒரு வீடு வாங்கணுன்றதுலேருந்து, ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறேன், நான் தியானம் தபம் பண்ணுறேன்னு ஆன்மீகத்திலே இருக்கிறேன் அப்படின்னாலுமே அந்த நான் என்ற ஒன்றை வெல்வதற்கு. அப்போ இவ்வளவு விதமான வெற்றிகள் இருக்கு. இத்தனை வெற்றிகளுக்கும் அந்த தினம், அந்த விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் நாம் அந்த முயற்சியை மேற்கொள்ள இறைவனை வேண்டி அன்று அந்த செயலை நீங்கள் தொடங்க ஆரம்பித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இறையாற்றல், இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய அருளாற்றல் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய காரியங்களை மிக சீக்கிரமாக நல்ல வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்பதுதான் இந்த விஜயதசமி தினத்துடைய சிறப்பாகும். எனவே இந்த சிறப்பை உணர்ந்து உங்களுள் சில தீர்மானங்களை வைத்து அன்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.